எது உண்மையான ஆட்சி கொடுக்கும், எது நேர்மையான ஆட்சி என்பதை திருவனந்தபுரம் மக்கள் அதை தெரிந்து கொண்டார்கள். நான் கிறிஸ்தவ ஆன்மீக தலைவன், நான் இந்து தான் சொல்ல வரேன். என்னுடைய மார்க்கம், என்னுடைய வழி கிறிஸ்தவ வழியா இருக்கலாம், ஆனா ஐ எம் ஹிந்து. அப்ப இந்துக்களுடைய கட்சின்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. அதை தான் நான் ஏற்றுக்கொள்றேன். பிஜேபி இந்துக்களான கட்சி, நானும் இந்து தான். முந்தி இருந்த மாதிரி கிறிஸ்தவங்க இப்ப கிடையாது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் சும்மா சிறுபான்மைன்னு சொல்லிட்டு, சிறுபான்மை காவலர்கள் சொல்லிட்டு ஏமாற்ற முடியாது. இது வரைக்கும் நீங்க ஏமாற்றி கொண்டு இருந்தீர்கள் மக்களை, இனிமே நீங்க ஏமாற்ற முடியாது. முதலமைச்சருக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏகப்பட்ட கோடிகள்ல எல்லா அமைச்சர்களும் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. எந்த காலத்துல காங்கிரஸ் தனியா நின்று ஜெயிச்சிருக்குது? அடுத்து தாவேகா எங்க இருந்து ஜெயிக்க போகுது? சிறுபான்மையினருக்காக ஒரே ஒரு காரியம் அவர் செய்தார்னு சொல்லட்டும், நான் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காக திரும்ப நான் பேச ஆரம்பிக்கிறேன். இந்த தமிழ்நாட்டிலேயே ஏறக்குறைய 80% இருக்கிறாங்க இந்துஸ். ஏன் இந்த இந்துக்களுக்கு அறிவு இல்லை? நம்ம கட்சி பிஜேபி கட்சி தானே. அப்போ இந்துவாய் இருக்கின்ற நான் ஏன் பிஜேபிக்கு நான் என்னுடைய வாக்குகளை கொடுக்க கூடாது? ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். இவ்வளவு நாளா ஒரு வரலாறு இருந்தது, கேரளால பாஜக கால் ஊன்ற முடியாது அப்படின்னு பலருமே பேசிட்டு இருந்தாங்க. அதை முறியடிச்சிட்டு கேரளாவுடைய தலைநகரான திருவனந்தபுரத்தையே கைப்பற்றிருக்காங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? உண்மையாவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதாவது என்னன்னா, இப்போ நான் கிறிஸ்தவ ஆன்மீக தலைவராக இருக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயம் அங்க என்னன்னா, கிறிஸ்தவங்க அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், ரெண்டாவது முஸ்லிம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்துசன் பார்த்தீங்கன்னா குறைவு தான், பட் கிறிஸ்டின்ஸ் அதிகம். ஒருவேளை போன சட்டசபை தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அருமையான கேரள முதலமைச்சர் ஒவ்வொரு சர்ச் வாசல்லையா போய் உட்கார்ந்ததுனால அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, இவர் நேர்மையான முதலமைச்சராக இருப்பார், அதனால் நாம் இவருக்கு வாக்குகளை கொடுக்கலான்னு சொல்லி கிறிஸ்தவங்க வாக்கு தான் அவங்க கிடைச்சிது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு மாநிலத்தில், அதுவும் திருவனந்தபுரத்துன்றது இப்போ, அதாவது ஏதோ கிராமத்தில் இருந்திருந்தா கூட நான் இதை பெருசாக நான் பேச மாட்டேன். கிராம மக்களுக்கு கொஞ்சம் எது நல்லது எது கெட்டது மக்கள் சொல்கிறத கேட்டு தான் ஒருவேளை வாக்குகளை போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் கருதலாம். ஆனால் திருவனந்தபுரத்தில் மாநகராட்சியில் இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இட் இஸ் ரியலி a கிரேட் அச்சீவ்மெண்ட். உண்மையாகவே பிஜேபி தலைவர்களை, விசேஷமாக அந்த மாநில தலைவர்களை, விசேஷமாக அந்த பகுதி செயலாளர், பொருளாளர் மற்றும் அந்த வட்ட தொண்டர்கள், அவர்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். உண்மையாகவே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள் எப்பொழுதும் இருக்கும், என்னுடைய ஆசிகள் எப்போ அவங்களுக்கு இருக்கும். மக்களை உண்மையாகவே நான் பாராட்டுகிறேன். எது உண்மையான ஆட்சி கொடுக்கும், எது நேர்மையான ஆட்சி என்பதை திருவனந்தபுரம் மக்கள் அதை தெரிந்து கொண்டார்கள். அதை உண்மையாகவே நான் வரவேற்கிறேன். இதே கதை தான் என்ன ஆக போகுது, தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஏற்கனவே பல பேட்டிகளில் நான் சொல்லிட்டே இருக்கிறேன், முந்தி இருந்த மாதிரி கிறிஸ்தவங்க இப்ப கிடையாது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் சும்மா சிறுபான்மைன்னு சொல்லிட்டு, சிறுபான்மை காவலர்கள் சொல்லிட்டு ஏமாற்ற முடியாது. ஏதோ நீங்க முதலமைச்சராக இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, உங்களை கொண்டு சில நிகழ்ச்சிகளில பங்கேற்குமாறு, தலைமை ஏற்குமாறு உங்களை கூப்பிடுறாங்களே தவிர, 2026 நீங்க முதலமைச்சர் இருக்க போறதில்ல, கிறிஸ்தவருடைய வாக்குகளும் இருக்க போறதில்லை. அதனால கேரளா மாநிலத்தை, அதுவும் திருவனந்தபுரத்தின் மக்களை அருமையான தமிழ் மக்கள் பின்பற்றுவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுல திராவிட கட்சி இருக்கு அப்படின்னா, கேரளாவை பொறுத்த அளவுக்கு கம்யூனிஸ்ட்ன்றது ரொம்பவே பிரபலமா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளா திருவனந்தபுரத்துல அவங்களுடைய கோட்டையாவே வச்சிருந்தாங்க. அதுல ஒரு ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்பொழுது, ஸோ கம்யூனிசம் எந்த அளவுக்கு கேரளால வீக்கா இருக்குன்றதை நினைக்கிறீங்க? ஆமா, அதாவது கம்யூனிஸ்ட் உடைய கொள்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசுவாங்க, அவங்க பேச்சு திறமை உள்ளவர்கள். நான் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட்ல இருந்திருக்கிறேன்னா சும்மா ஒரு 2 வருஷம் கம்யூனிஸ்ட்ல இருந்து பிற்பாடு வேற கட்சிக்கு நான் மாறினேன். அப்போ அவங்களோடு கூட பயணிச்சிருக்கிறேன். அதனாலதான் எனக்கு நல்லாக தெரியும். மற்றபடி சும்மா நான் மற்றவர்கள் பார்வையோட பேசுறேன்னு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன, கொள்கை என்னமோ பேசுற மாதிரி பேசுவாங்க. அவங்க பேச்செல்லாம் பார்த்தா ஏதோ கொள்கை உடையவர்கள் போல இருக்கும். அந்த பேச்சு திறமை தான் மக்களை கவர்ந்து இத்தனை ஆண்டுகள் அந்த கேரள மாநிலத்தில் மக்கள் அவர்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாங்க.
ஆனால் இப்போ காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் நல்ல படிப்பாளிகளே ஆயிட்டாங்க. படிப்பறியாதவர்கள் இந்த வாக்கு கொடுக்கல, படித்தவர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதான் முக்கியமான காரியம். ஏன்னா திருவனந்தபுரத்தில் நல்ல படிப்பாளிகள் ஏறக்குறைய 99% பார்த்தா அத்தனை பேருமே நல்ல வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள். இப்போ இந்த கம்யூனிஸ்ட் இப்போ ஓட்டை விழுந்திருக்கு நீங்க சொல்லிட்டீங்க. என்ன இந்த ஓட்டை விழக்கூடிய காரணம் என்னவென்றால் வெளிநாடுகளில் இருக்கிற இவங்களுடைய குடும்பத்தாரே என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கேருந்து இவங்களை தொடர்பு கொண்டு இந்த முறை கம்யூனிஸ்டுக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்காதீங்க, அவங்க கொள்கை அளவில் சொல்றாங்களே தவிர எதுவுமே செய்யறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கவிழ்க்கணுன்ற நல்ல ஒரு முடிவோடு கூட பிஜேபி அரசுக்கு அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இனிமே கம்யூனிஸ்ட் களை தூக்குறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது மேற்கு வங்கத்திலையும் பார்த்துட்டே இருக்கிறோம் என்ன நடக்குதுன்னு, மொத்தமாக போச்சு. அதே மாதிரி கேரளாவிலையும் தொடர்ந்து அது போய்விடும். இனிமே கம்யூனிஸ்டுக்கு இந்திய தேசத்தில் இடமே கிடையாது. ஆமா, ஏன்னா சுரேஷ் கோபி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்பி ஆகும் பொழுதே பிஜேபியை சேர்ந்த ஒருத்தர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்ற ஒரு பதட்டமே குறையாத நிலையில இப்ப இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது கேரளாவுடைய அரசியல்ல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ அடுத்த சட்டசபை தேர்தல் அப்படின்னு வரும்போது கேரளாவில் சொல்ல வரேன். கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான எல்லா விதமான வெற்றியும் பாதை இப்போ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா திருவனந்தபுரம் கேபிட்டல் சிட்டி, எப்படி சென்னை தமிழ்நாட்டு கேபிட்டல் சிட்டி, திருவனந்தபுரத்து மக்களே இதை போட்டாங்கன்னா மற்ற மாவட்டத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் கேரளாவில் இனிமே பிஜேபிக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. மட்டுமல்லாது இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறக்குறைய ஒரு 40% மக்கள் ஏறக்குறைய கேரளாவை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க, அல்லது அவர்களுடைய உறவின் முறை அங்கதான் இருக்கும். அதனால இந்த 40% நிச்சயமாக தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படியே சார்ந்து வந்துடும். மீதி இருக்கிற தமிழ் மக்கள் கட்டாயம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க என்பதுல சந்தேகமே கிடையாது. இது குறித்து கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள்ட்ட கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, இது ஒரு எச்சரிக்கை மணி, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு வெளிப்போட இருக்கணும், மக்கள் மத்தியில என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதுக்கான இது ஒரு எச்சரிக்கை தான், இது எங்களுக்கான தோல்வி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படிதாங்க சொல்லுவார் அவரு, வேற வழி இல்லை. உண்மையா எச்சரிக்கை தான். அவர் சொல்ற கோணர்லயே நான் பேசுறேன். நான் எச்சரிக்கை தான். என்ன எச்சரிக்கை? நீங்க மக்களுக்கு எதுவுமே செய்யல. உங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுத்தாங்க. எப்படிங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் கொடுத்தாங்களோ அதே வண்ணமாக அங்க கம்யூனிஸ்டுக்கு கொடுத்தாங்க. ஆனா நீங்கள் அதை நழுவ விட்டுட்டீங்க. இது வரைக்கும் நீங்க ஏமாற்றி கொண்டு இருந்தீர்கள் மக்களை, இனிமே நீங்க ஏமாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டாங்க மக்கள். ஆக நீங்க எச்சரிக்கை நீங்க சொன்னாலும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான் மறுபடியும். அதே தான் அருமையான முதலமைச்சருக்கு, கேரள முதலமைச்சருக்கு நான் சொல்றேன், இது உங்களுக்கு எச்சரிக்கை. நிச்சயமா நீங்களாகவே சைலண்டா அமைதியா வீட்டுக்கு போயிடலாம். நீங்க உங்களுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை இது. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க தோல்வி இல்லை நீங்க சொல்ல முடியாது. தோல்விதான் அடைஞ்சிட்டீங்களே, அப்புறம் என்ன தோல்வி இல்லை எச்சரிக்கை தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இனிமே உங்களுக்கு படிப்படியா சறுக்கு முன்னதான், வேற வழியே கிடையாது. இதை பார்த்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முதலமைச்சருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஏகப்பட்ட கோடிகள்ல எல்லா அமைச்சர்களும் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. இதில் அருமையான நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நம்ம பாராட்டணும். இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அவர் அமைதியா இருக்கிறாரு, ஏன்னு தெரியல. அவர் நடவடிக்கை எடுத்தா எல்லாரும் கூண்டோடு அனுப்பிச்சிடலாம் உள்ள. அதான் சார், இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணியில் இருக்காங்க. கேரளாவை எடுத்துக்கிட்டோம்னா 2 பேரும் எதிரெதிராக இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் 4 இடங்களை கைப்பற்றிருக்காங்க, கம்யூனிஸ்ட் ஒரு இடத்தை தான் கைப்பற்றிருக்காங்க. அப்படி பார்த்தா அங்கேயும் கூட்டணி போச்சு அப்படின்னா பெருவாரியான வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்ற ஒரு கேள்வி வருதே. இல்லைங்க, இங்கேயே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸை பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ அருமையான இப்போ நேற்று ஒரு இதில் நான் காணொலியில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னன்னா முக்தார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பக்காவா திமுகவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி எல்லாமே எடுக்கிறார். சரியா? அப்போ காங்கிரஸ் என்ன ஆயிடுச்சு இந்த சமயத்தில்? என்ன ஆயிடுச்சு? நாடார் மக்கள், எங்களுடைய இன மக்கள், காமராஜை அவர் என்ன பண்ணிட்டாரு, முக்தாரை எதிராக பேசிட்டார். அதனால இப்ப காங்கிரஸ் அதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க. நாடார் இனத்தை சார்ந்தவர்கள் தான் காங்கிரஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்தது செட்டியார், இவங்க தான் அதுல இருக்கிறதே. ஸோ இவர்கள் எல்லாருமே இப்போ திமுக எதிராக மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பழையபடி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கூட்டணி இருக்குமான்றதே பெரிய சந்தேகம். வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் என்பதே இருப்பது சந்தேகம் தான், கூட்டணியில் இருப்பது சந்தேகம் தான் என்று சொல்லிட்டு இருக்கிறேன். காங்கிரஸ் நிச்சயமா அந்த கூட்டணி விட்டு வெளியே வருவாங்க. அதுக்காக தான் உங்க இதுலயே நான் சொன்னேன் போன தடவை பேட்டியில, நான் என்ன சொன்னேன், பேசாம காங்கிரஸ்ல இருக்கிறவங்க பேசாம பிஜேபியில் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்.
இருக்கிற கொஞ்சம் பேர் ஏன் பாவம் கஷ்டப்படுறீங்க, ஒரேடியே பிஜேபிக்கு வந்துடுங்க எல்லாரும். உங்களுக்கு நல்ல ஒரு பதவி கூட வேணா கொடுக்கட்டும், கொடுத்து உங்களுக்கும் ஆசை இருக்க தானே செய்யும், நல்ல பதவி கிடைச்சா நல்லா இருக்கும், வாங்க உங்களுக்கு பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் வரவேற்கிறேன். ஏன்னா சார் இப்போ காங்கிரஸ்க்கு வந்து தாவேகான்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்சி ஒன்று வந்திருக்கு. இவங்களை திமுக விட அதிக சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா தாவேகாக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றாங்க. அதை உறுதிப்படுத்துற விதமா தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நிர்மல்னு ஒருத்தர் வந்து சந்திச்சுட்டு போனாரு, தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பேசிட்டு போனாரு அப்படின்றாங்க. ஸோ ஒருவேளை இங்க இருந்து கூட்டணி பிச்சுக்கிட்டு போய் அங்க ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ? போட்டோன்ற காங்கிரஸ் வந்து தாவேகாவோட போட்டோம், அது நல்லது, அது பிஜேபிக்கு பெரிய பிளஸ். எப்படி சார் பிஜேபிக்கு அது பிளஸ் ஆகும்? நிச்சயமா. எந்த காலத்துல காங்கிரஸ் தனியா நின்று ஜெயிச்சிருக்குது? அடுத்து தாவேகா எங்க இருந்து ஜெயிக்க போகுது? தாவேகா ஜெயிக்க போறதே கிடையாது. ஒருவேளை விஜய் மட்டும் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்னா ஜெயிப்பார், சரியா? ஏன்னா அவருடைய அந்த நடிகர் என்கின்ற அந்த காரணத்தினால அவர் ஜெயிக்க ஒரு 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 காரியம் நடக்கலாம். மற்றபடி தாவேகான்றது எந்த இடத்துலையும் ஜெயிக்க போறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஒரு அரசியல் கூட்டமைப்பாக இன்னும் அவங்க அமையவே இல்லை. எலெக்ஷன் இன்னும் ஒரு 4 மாசத்துல இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அரசியல் கூட்டமைப்பை பண்ணல. அவங்க கூட்டமைப்பு பண்ணாமே சும்மா நாங்க வந்து அரசியல் கட்சி, எங்களுக்கு முதலமைச்சர் பதவி, நாங்க தான் அடுத்த ஆட்சின்னு சொல்றது ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். அதுல வந்து அருமையான காங்கிரஸ் அங்க போய் சேர்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தயவு செய்து காங்கிரஸ் அவங்களுக்கு போய் இணையிட்டோம், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேகால இணைஞ்சாரு. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதிமுகல இருக்கக்கூடிய 300 தொண்டர்களை அவர் தலைமையில தாவேகால இணைச்சிருக்காரு. இதன் மூலியமா என்டிஏ கூட்டணிக்கு ஒரு ஆட்டம் காணுமோ அப்படின்ற ஒரு பார்வை எழுமுதே. இதை எப்படி பாக்குறீங்க? 300 பேரை கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம் செங்கோட்டையன். அந்த 300 பேரை எங்க ஓட்டு போடுவாங்கன்னா பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க. சும்மா பேருக்கு தாங்க அங்க போய் சேருவாங்க, ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ எனக்கு நான் பேசி கொண்டிருந்த சிலரை பற்றி நான் சொல்றேன். அதாவது நான் தென் மாவட்டத்துக்கு போயிருந்தேன் கடந்த வாரத்தில். போன சமயத்தில் சிலரை கேட்டேன், என்னங்க நீங்கள் தாவேகா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய், நான் விஜய் ரசிகர் தான், விஜய் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும், ஆனால் என்னுடைய வாக்கு விஜய்க்கு போகாது, ஏன்னா அது அரசியல் கட்சியாகவே இல்லை. அடுத்து அவருக்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள் வந்து வாக்குகளை கொடுத்து அவரை உட்கார வச்சா இந்த மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டோம், அந்த மாதிரி வீணான ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் இந்த தமிழகத்துக்கு வேண்டியதில்லை. ஆனால் நாங்கள் விஜயை நாங்கள் ரசித்தாலும் எங்களுடைய வாக்குகள் அங்கே போகாதுன்னு திட்டமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த 300 பேர் இவரோட பேருக்காக இவரு 300 பேரை நான் சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் காட்டுற மாதிரி தான் இது நேச்சுரலாக நடக்கக்கூடியது தான். இவர் 300 பேர் தானே சேர்த்துருக்கிறாரு, அதே குறைவு. இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அந்த பக்குவத்திற்கு, அந்த அனுபவத்திற்கு, இத்தனை வருஷம் காலத்துக்கு அவர் குறைஞ்சது 5000 பேரை கூட்டு போயிருக்கணும். 300 பேர்ன்றது அவருக்கு அதுவே அவர் தகுதியற்றவர் தலைவராக இருப்பதற்குன்னு சொல்லி நான் திட்டமாக நான் சொல்ல முடியாது. ஏன்னா செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பதவியே இல்லைன்னா கூட எம்ஜிஆர் அவர்களுடைய உண்மையான தொண்டனா இருந்தா அதிமுக விட்டு போகவே மாட்டான் அப்படின்னாரு. அந்த நிலையில இவர் வந்தது மட்டும் இல்லாம இன்னும் இருக்கக்கூடிய ஆட்களையுமே கூப்பிடுறாரு. ஒரு வேளை எந்த காரணத்தினால இவங்க அதிமுகல இருந்திருப்பாங்க, இப்ப ஏன் வந்தாங்கன்றதே புரியாத புதிரா இருக்கும். அதாவது செங்கோட்டையனுக்கு அங்க இபிஎஸ்க்கும் கொஞ்சம் மோதல் ஏற்பட்டுச்சு. இப்போ செங்கோட்டை என்ன சொல்றாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக இருப்பேன், அப்போ நான் முதலமைச்சராக ஆயிருப்பேன், நான் தான் விட்டு கொடுத்தேன் இபிஎஸ்க்கு அப்படின்றார். சரி, ரைட், விட்டு கொடுத்தீங்கல்ல, அப்போ எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்ல. அதாவது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய கட்சியை நம்பி சில மக்கள் இருக்கிறாங்க, நாம ஆட்சி செய்திருக்கிறோம். அருமையான டாக்டர் எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு கட்சி, அடுத்தது செல்வி ஜெயலலிதா இருந்த ஒரு கட்சி, அது மக்கள் போற்றும் ஒரு கட்சி, மக்களுக்காக இருந்த ஒரு கட்சி. அந்த கட்சியில ஒரு குடும்பத்துல பிரச்சனை ஏற்படதான் செய்யும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை ஏற்பட்டா உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது புத்தி கெட்டத்தனம். எந்த குடும்பத்துல சண்டை இல்லை, அது மாதிரி எந்த கட்சியில எந்த தலைவர்களுக்குள்ள சண்டை இல்லை, வேற்றுமைகள் இருக்கதான் செய்யும். ஆனா உன்னுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கணும், மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும், மக்களுக்காக நம்ம வாழணும். அருமையான செல்வி ஜெயலலிதா இருந்த சமயத்துல எவ்வளவு பிரச்சனைகள் அவங்க சந்திச்சாங்க. அருமையான திருநாவுக்கரசன் ஒருத்தர் இருந்தார், இப்போ காங்கிரஸ்ல இருக்கிறாரு, இப்ப பிஜேபிக்கு வந்துட்டாரா அவரு, இல்லையா? இப்போ அவரு அந்த காலத்துல இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எவ்வளவு பிரச்சனை கொடுத்தார். ஒன்றும் இல்லை, நம்ம டாக்டர் எம்ஜிஆர் இறந்த உடனே ஜானகி அதிமுக, செல்வி ஜெயலலிதா அதிமுகன்னு பிரிஞ்சுது. அதனால ஏதாவது தோய்ந்து போயிட்டாங்களா? இல்லவே இல்லையே. விட்டு கொடுக்கல, ஜானகி அம்மா விட்டு கொடுத்தாங்கல்ல.
நீ ஏன் இருந்துக்கமா, நீ ஏன் நடத்துமான்னு சொல்லி கொடுத்தாங்களா? அந்த மாதிரி ஏன் இவருக்கு அந்த எண்ணம் இல்லை? இதே செங்கோட்டையன் அப்ப ஜானகி கூட இருந்தவங்க தானே. ஏன் இவங்களுக்கு அந்த ஜானகியுடைய எண்ணம் மாதிரி ஏன் இவங்களுக்கு வரல? அப்ப என்ன செய்திருக்கலாம், விட்டு கொடுத்துட்டு இபிஎஸ் தலைவராக இருந்துட்டு போட்டோம். இது நான் இத்தனை வருஷம் 50 ஆண்டு காலமா இந்த கட்சியில இருந்திருக்கிறேன், இந்த கட்சியை விட்டு நான் போக மாட்டேன். உண்மையான கட்சி தலைவன் அதுதான் செய்வான். ஆனா இவர் பதவிக்காக என்ன பண்றாரு, தாவேக்காக ஓடுறாரு. இப்ப நான் கேட்கிறேன், இவர் தாவேக்கா போனா மட்டும் முதலமைச்சர் பதவி கொடுத்துட போறாங்களா, இல்ல பொதுச் செயலர் பதவி கொடுத்துட போறாங்களா? அங்க 2 பேர் இருக்கிறாங்க ஏற்கனவே, என்ன 2 பக்கத்துலயும் இவரை இடிக்கிறது. இப்பவே இவரை சரியா மதிக்கலன்னு சொல்லி 2-3 நாளா கதை ஓடிட்டு இருக்குது. அதனாலதான் 300 பேரை போய் சேர்க்கிறாரு. 300 பேர் சேர்க்கறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 1,00,000 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அங்க. நீ 300 பேரை சேர்த்த ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அங்க. அதனால அருமையான செங்கோட்டையன் மறுபடியும் பரிசீலிக்கணும். திரும்ப தாய் அரசியல், தாய் கட்சிக்கு வந்துட்டா இபிஎஸ் கட்டாயம் சேர்க்க தான் செய்வார், மாட்டேன்னு சொல்ல போறது. அதான் சார், இப்ப நம்ம பார்த்தோம் கேரளால பாஜக நல்ல வெற்றி ஒண்ணு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டு தேர்தல்ல இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழ்நாட்டு தேர்தல்ல பாஜக எந்த மாதிரியான ஒரு இடத்தை பிடிப்பாங்க? இப்போ இதுதான் பிஜேபி உடைய அத்தனை தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த வெற்றி கிடைச்சிருக்குன்னா இது சாதாரண வெற்றி இல்லை, மகத்தான வெற்றி. ஸோ இந்த மகத்தான வெற்றிக்கு அவங்க எவ்வளவு போராடி இருப்பாங்க, எவ்வளவு களம் இறங்கி வேலை செய்திருப்பாங்க. இதை தமிழ்நாடு பிஜேபியை சார்ந்தவங்க கட்டாயம் களம் இறங்கி வேலை செய்யணும். இப்போ கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னுடைய ஆலந்தூர் பகுதியை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நல்லா வேலை செய்கிறாங்க, நான் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு இடத்துல என்னை கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு, நான் போனேன். பேசும்போது என்னை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னாங்கன்னா, அருமையான பேராயர் அவர்கள் நாமளும் களம் இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லி என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் சொல்லி கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு. உண்மை அதுதான். களம் இறங்கி வேலை செய்தால் வெற்றி நமக்கு தான், பிஜேபிக்கு தான் வெற்றி, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. காரணம் என்னவென்றால் எல்லா விதமான நல்ல காரியங்கள் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பிஜேபி அரசுக்கு வாக்கு கொடுத்தால்தான், பிஜேபி கட்சிக்கு வாக்கு கொடுத்தால்தான் சென்ட்ரல்ல இருந்து நமக்கு எல்லா விதமான நன்மையான காரியம் கட்டாயம் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ என் வீட்டில் நான் சோலார் போடுறேன். அது சோலார் போடும்போது என்ன வருது, பிரைம் மினிஸ்டருடைய இதுன்னு வருது, அடுத்தது மானியமும் அதில் வருது. சும்மா ஒன்றும் இல்லை, மானியமும் கிடைக்குது. யாருடைய ப்ராஜெக்ட் இது? இந்த சோலார் ப்ராஜெக்ட்னா பிரைம் மினிஸ்டருடைய ப்ராஜெக்ட். ஸோ எல்லா மக்களும் அதை அனுபவிக்கணும்ல, அதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய தமிழக மக்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இப்படி பல காரியங்கள் இருக்குது, அதை அனுபவிக்கணும்னா நீங்க கட்டாயம் பிஜேபிக்கு வாக்கு கொடுக்கணும். ஆனா இங்க திமுக என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில எடுக்கிறாங்க அப்படின்னா, பிஜேபி இந்துக்களுக்கான கட்சி, இந்துக்களுக்கான ஒரு அரசு தான் கொடுக்கும், ஆனா நாங்க சிறுபான்மையினருக்கான காவலர், சிறுபான்மையினருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க தான் வந்து நிற்போம். இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூலயே பாருங்க, இஸ்லாமியர்கள் அப்பீல் பண்றதுக்கு முன்னாடி ஈவோ போய் அப்பீல் பண்ணியிருக்காரு. அப்ப திமுக சிறுபான்மையினருக்கான கட்சிங்க அப்படின்ற ஒரு பேனரை முன்னிறுத்துறாங்களே. அதாவது திமுக மட்டும் இல்ல, திமுக கூட்டணி சார்ந்தவர்கள் அத்தனை பேர் இதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது சிறுபான்மையின் காவலாளிகள், நாங்க தான் சிறுபான்மையை காத்து வந்து கொண்டிருக்கிறோம், சிறுபான்மையிற்கு நாங்க தான் எல்லா வகையிலும் நன்மையான காரியத்தை செய்யறோம்னு சொல்றாங்களே தவிர, திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டே இருக்கிறேன். கமெண்ட்ல தயவு செய்து பார்க்கறவங்க சிறுபான்மையினருக்காக ஒரே ஒரு காரியம் அவர் செய்தார்னு சொல்லட்டும், நான் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காக திரும்ப நான் பேச ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஒரு நன்மையான காரியத்தை கூட சிறுபான்மையில் அவங்க செய்யவே இல்லை. இப்போ உங்களுடைய பேட்டிக்கு நான் வருவதற்கு முன்பதாக அருமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆலந்தூர் பகுதி சிறுபான்மையின் தலைவரை நான் சந்திச்சேன். அவர் என்னை கேட்டார், இதே கேள்விதான் கேட்டார். ஏங்க சிறுபான்மையிற்கு அவங்க செய்யறேன்னு சொல்றாங்க, நீங்க என்னங்க சொல்றீங்க? நான் சொன்னேன், ஆலந்தூர் தொகுதியில் கல்லறை கேட்டோம். சென்னை வாழ் சிறுபான்மையின் கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களும் கல்லறைகள் இல்லை. இதை இவங்க ஒவ்வொரு வருடமும் என்ன பண்றாங்க, பண்ணித்தரோம் சொல்றாங்க தவிர ஒண்ணுமே செய்யலை. அதை செத்த பிற்பாடு என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, என் சவத்தை அடக்கம் பண்றதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ இந்துக்கள் கட்சின்னு சொல்றாங்க பிஜேபி, ரைட், அது இந்துக்கள் கட்சியாவே இருக்கட்டும். இப்போ நான் வந்து கிறிஸ்தவ ஆன்மீக தலைவன், நான் இந்து தான் சொல்ல வரேன். நான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நான் சொல்லும்போது, நான் இந்து தான். ஏன்னா என்னுடைய பைபிள் சொல்லுது, என்ன இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லுது. இந்துஸ்தானை வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு போட்டிருக்குது என் பைபிள்ல. அப்ப இந்துஸ்தான்ல வாழ்றவன் யாரு? இந்து தானே. அப்ப நான் இந்து தான் சொல்லணும். என்னுடைய மார்க்கம், என்னுடைய வழி கிறிஸ்தவ வழியா இருக்கலாம், ஆனா ஐ எம் ஹிந்து. புரியுதுங்களா? இந்தியா அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்குது, சமஸ்கிருதத்துல இந்துஸ்தான் போட்டிருக்குது. அப்போ தமிழ்லயும் அதை எங்க பைபிள், தமிழ் பைபிள்ல இந்துஸ்தான் தான் போட்டிருக்குது. அப்ப இந்துஸ்தான்ல வாழ்றவன் இந்து தானே. அப்ப முடிஞ்சு போச்சு தானே. அப்ப இந்துக்களுடைய கட்சின்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே.
அதை தான் நான் ஏற்றுக்கொள்றேன். பிஜேபி வந்து இந்துக்களான கட்சி, நானும் இந்து தான். என் வழி கிறிஸ்தவ வழி, அவ்வளவுதான். நான் இயேசுவை பின்பற்றுகின்றேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை பின்பற்றுகிறாங்க, அவ்வளவுதான். இப்போ இங்கேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போனால் 3 விதமான வழி இருக்குதுங்க. இங்கே நேரம் நான் மவுண்ட் ரோடு சைதாப்பேட்டை வழியாக போகலாம், இல்லை இங்கேருந்து அடையாறு வழியாக நான் அந்த பக்கம் போகலாம், இல்லை இந்த பக்கம் அண்ணா நகர் சுற்றி நான் அந்த பக்கம் போகலாம். எப்படி வேணா நான் போகலாம். நான் போய் சேர வேண்டியது சென்ட்ரல் சேரணும். அதே மாதிரி ஆண்டவங்கிட்ட நம்ம போகணும், கடவுள்கிட்ட நம்ம போகணும், இறைவன் இடத்துல நம்ம போகணும். நான் பின்பற்றுகிற வழி கிறிஸ்துவின் வழி, இயேசு கிறிஸ்துவின் வழி, அவ்வளவுதான். நீங்க வேற வழியில போறீங்க, நானும் இந்து தான். அதனால பிஜேபி இந்து கட்சின்னு சொல்றவங்க இந்த தமிழ்நாட்டிலேயே ஏறக்குறைய 80% இருக்கிறாங்க இந்துஸ். ஏன் இந்த இந்துக்களுக்கு அறிவில்லை? நம்ம கட்சி பிஜேபி கட்சி தானே. அப்போ இந்துவாய் இருக்கின்ற நான் ஏன் பிஜேபிக்கு நான் என்னுடைய வாக்குகளை கொடுக்க கூடாது? ஏன் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க, என் வீட்டு பக்கத்துல பிராமணர்கள் 2 பேர், நான் முதல் பிஜேபிக்கு ஆதரவு பேசும்போது என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. பிராமணர்கள் நான் சொல்றேன், என்னை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ ஏன்ப்பா பிஜேபிக்காக ஆதரவு பண்ணி பேசுறேன்னு என்னை கேட்டாங்க. கேள்வி ஏங்க அப்படின்னு. அப்பா அவங்க ஒன்றும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்கப்பா அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்? உதவிக்காக நான் போல, அவருடைய ஆதரவுக்காக நான் போல. அந்த கட்சி இந்த தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா நல்லதேன்னு சொல்றதுக்காக நான் போறேன் அப்படின்னு. அதுக்கு பிற்பாடு அவங்க என்னுடைய உண்மை தன்மையை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இவன் பணத்துக்காக போல, இல்லை வேற எந்த நன்மைக்காக போல, உண்மையாக இந்த கட்சி இந்த தமிழகத்துக்கு வரணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு கூட இவன் போறான்னு சொல்லி என்னை பாராட்டினாங்க. எதுக்காக இதை சொல்லலாம்? எல்லா இந்துக்களும் இதை புரிந்து கொள்ளணும். தமிழகத்தில் வாழும் எல்லா இந்துக்களும் புரிந்து கொள்ளணும். இந்து கட்சி தான் இருக்கட்டுமே, இந்து கட்சியாவே இருக்கட்டும். அவங்க மத சார்பற்ற கட்சின்னு சொல்றாங்க, ஆனா முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. இந்துக்களுக்கு ஆதரவே கொடுக்கல. அது நமக்கு நேரடியா இப்பவே பார்த்தோம். திருப்பரங்குன்றத்துல உள்ள பிரச்சனையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கிறிஸ்தவ ஒரு சர்ச்சை உடைச்சிட்டா உடனே ஓடுறாங்க முன்னாடி. ஆனா இந்துக்களுக்கு அதை செய்வே இல்லை. அதனால் இப்போவாது கொஞ்சம் அறிவு கூர்ந்து அருமையான இந்து மக்கள் வரும் சட்டசபை தேர்தலில் 2026 அருமையான பிஜேபி கட்சிக்கு ஆதரவு கொடுத்து உங்க வாக்குகளை கொடுக்கும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமா சார், எங்க கூட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.